ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம கலை எக்ஸ்பிரஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போது நாம் இதில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதை மூணையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இதில் தயிர் இருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் எண்ணெயில் சேர்த்துடணும். அதை விட இதுலேயும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து சிக்கனை செய்யும்போது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நல்ல டேஸ்ட் கூடி வரும். இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறி நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. சிக்கனை நல்லா அப்படி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இந்த சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம் 1/2 மணி நேரம். இப்போ நாம் இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் சேர்த்து, அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு, கடாய் காஞ்சதும் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் நல்லா மசிச்சு விடலாம். இதில் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இப்போ நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கலாங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நாம் வந்து சிக்கன்லேயே இதெல்லாம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இதில் வந்து எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்லா இருக்குங்க, அதுக்காக சேர்த்தலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நாம் வந்து கலந்து வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கன். தண்ணி விட்டு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இன்னும் சேர்த்தவே இல்லை, அதனால் வந்து தக்காளி வெங்காயத்துக்கு தான் போட்டோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மூடி வச்சிடலாங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும், தண்ணி விட்டு வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் சிக்கன் வெந்ததுன்னா வெந்து போயிருங்க. பாருங்கள், மறுபடியும் மூடி வச்சிடலாம். கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடையில கிளறி விட்டு வைக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா உருண்டு நல்லா வெந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனில் வச்சு அப்படியே வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மூடி வச்சோன்னா நல்லா சிம் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இதுக்கு மேலே. பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குங்க. இனி இதுக்கு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.